வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல்ல வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உளுந்து பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு இந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வந்து வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வதங்கும் போதே வெங்காயமும் சேர்ந்து வதங்கிடும், நல்லாயிருக்கும் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வெண்டைக்காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், வெண்டைக்காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, கருவேப்பிலை 2 சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு அருமையான வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சாச்சு. ரொம்ப நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான முட்டை போட்டு தான் ஒரு பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் வந்து வெறும் வெண்டைக்காய் கொடுத்தா சாப்பிட்லன்னா இந்த மாதிரி நீங்கள் முட்டை போட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் 2 கீறிக்கிட்டு அப்போ தான் வந்து வெடிக்காமல் இருக்கும். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டு அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெண்டைக்காய் வந்து நான் ரொம்ப நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம முட்டை சேர்த்து பொரியல் பண்ணுறதுனால இந்த மாதிரி நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும். உப்புலாம் நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தா அந்த பிசு வந்து போகாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பெல்லாம் சேர்க்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையானது மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிட்டு அப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுக்கலாம். நம்ம முட்டை ஊற்றின உடனே கலந்து கொடுக்கும்போது இந்த வெண்டைக்காயோட சேர்த்து முட்டை வந்து நல்லா கலந்துரும். அப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க, முட்டை பொரியல் மாதிரி சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து ஊற்றின உடனே நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காயோட சேர்த்து சேர்ந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கடைசியாக நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெண்டைக்காய் முட்டை பொரியலில் லேசாக தூவிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காய் முட்டை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் வெண்டைக்காய் இருக்கிறதே தெரியாது, வெறும் முட்டை மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் வெண்டைக்காய் அதிகமாக சேர்க்கும் போது முட்டை அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து இந்த முட்டை பொரியல் வெண்டைக்காயோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.